குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியா முழுக்கவும் அது இருக்கு. வெளிநாடுகள்ல கூட இருக்கா? முக்கியமா ஓல்டு சிவிலைசேஷன், இந்தியா, சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ், மெசோபோட்டோமியா, இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே மூதாதையர்கள் வழிபாடு பண்றது இருக்கு. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள், அந்த ஷின்டோஸை சுத்தி இடுகாடுகள் இருக்கும். அவங்க இறந்த வருஷத்துலயுமே கும்பிடுவாங்க. அந்த மூதாதையர்கள் கும்பிடுறதுக்குன்னே ஒரு நாள் இருக்கும். குலதெய்வம் வந்து நம்ம கிண்டல்லா சில பேர் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்லாம் நம்ம பேசுவான். சைனாவில் எப்படின்னா உங்களுடைய மூதாதையர்கள் ஃபோட்டோவை வரிசையாக வச்சு அப்படி கும்பிடுவாங்க. ஈகிளுடைய ஃபெதர்ஸ் இருக்கும், அது அவங்க தூபம் அதிகமாக போடுவாங்க. அது ஷாமானிக் ப்ராக்டிஸெல்லாம் வரும். பிரிட்டுன்னு சொல்லுவாங்க. மூதாதையர்கள் அப்படி வழிபடுவாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவ்வளோ பக்தியாக கும்பிடுவாங்க. மவுண்ட் சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எப்படி கைலாய மலையோ அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு மவுண்ட் சாஸ்தான்றது. தரையில் படுத்தும் தூங்கியிருக்கேன் சாமியார்களோட, பெரும் பணக்காரர்களோட வீட்லேயும் போயிட்டு அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் ரெண்டு பேருக்கும் காமன் என்னன்னா எல்லாருமே அவங்க மூதாதையர்கள். ரெட்ரோ பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் டிவைன் தினேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுக்கவும் அது இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் இது என்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க. ஆனா இது வந்து வெளிநாடுகள்ல கூட இருக்கா? ஆமா, இது எல்லா நாடுகள்லையும் இருக்குது. நீங்கள் எந்த நாடுகள் போனாலும் இருக்கும். முக்கியமாக ஓல்டு சிவிலைசேஷன்ஸ், நீங்கள் பழங்காலத்து சிவிலைசேஷன்ஸ் போனீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்கும். அப்போ நாடுனா இப்போ ஒரு சிலர் ஒரு பேராக எடுத்து சொல்லுவாங்க. யூரோப், ஃப்ரான்ஸ், இட்டாலி, அப்படி இல்லை. யூரோப் அப்படின்னா அது ஒரு சிவிலைசேஷன். அந்த மாதிரி சிவிலைசேஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இப்போ இந்தியா சொல்கிறோம். இப்போ மலேசியா போனாலும் நம்ம மக்கள் தான் இருக்காங்க. நீங்கள் இதை தாண்டி போனீங்கன்னா இப்போ நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அங்கே அபோரிஜினல்ஸ் இருப்பாங்க. அந்த அபோரிஜினல்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க மூதாதையரை அதிகமாக கும்பிடுவாங்க. இது ஒன்று. நீங்கள் இதில் போனீங்கன்னா ஜப்பான்லாம் போனீங்கன்னா அவங்களது வந்து வீட்லேயே அது அவங்க கோவில் வந்து ஷின்டோ அப்படின்வாங்க. வீட்லேயும் சின்னதாக ஷின்டோ மாதிரி வச்சுருப்பாங்க. எப்படின்னா நம்ம வந்து நம்ம இறந்தவங்க வந்து ஃபோட்டோ வச்சு வழிபட மாட்டாங்க. ஒரு சின்ன சிற்பம் மாதிரி சின்னதாக செதுக்கிப்பாங்க. அதில் அவங்க பேர் எழுதி அதை வச்சு வழிபடுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள், அந்த ஷின்டோஸை சுற்றி இடுகாடுகள் இருக்கும். அந்த இடுகாடில் இருக்கும். அந்த வருஷம் அவங்க இறந்த வருஷத்துலேயுமே கும்பிடுவாங்க. அந்த மூதாதையர்கள் கும்பிடுறதுக்குன்னே ஒரு நாள் இருக்கும். அது அங்கே லீவ் இருக்கும். அங்கே பொதுவாக லீவ் இருக்கும். அப்போ போயிட்டு அந்த இடத்தங்க நான் ஒரு தடவை நாங்கள் ஜப்பானில் தங்கி இருக்கும்போது என் டீம் பசங்க கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சமாதிகளில் போயிட்டு வழிபடுவாங்க. ஜப்பானில் இருக்குது, சைனாவில் இருக்குது. எனக்கு இந்த குலதெய்வம் வந்து நம்ம கிண்டல்லா சில பேர் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்லாம் நம்ம பேசுவான். ஆமாம், எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கண்ட்ரி போயிருந்தபோது ஒரு இந்தியன் ஃப்ரெண்டு தான் நான் கூட்டி சுற்றி காமிச்சோன்னா, அப்போ கேட்டேன், நான் சார் இப்போ இங்கே சைனீஸ் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இந்தியாவுக்கும் சைனீஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் போது அவர் எதாவது சொன்னார். சார் அவனுக்கு குலதெய்வம் நல்லா கும்பிடுவாங்க சார். சைனாவில் எப்படின்னா உங்களுடைய மூதாதையர்கள் ஃபோட்டோவை வரிசையாக வச்சு அப்படி கும்பிடுவாங்க. அவ்வளோ வழிபாடு பண்ணுவாங்க. அது சொல்ல சார் அவங்க வந்து ஆக்சுவலாக அவர் வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது பற்றி என்கிட்ட கேட்டார். சொன்னேன் சார் சைனீஸ்காரங்க வந்து அவங்களோட மூதாதையர்களை ரொம்ப பக்தியாக கும்பிடுவாங்க சார். அதுதான் சார் அவங்க நல்லா இருக்கிறாங்க. நம்மளுக்கு குலதெய்வமே தெரியக்கூடாது, நீங்கள் கண்டுபிடிச்ச சொன்னால் தான் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ இந்தியா சொன்னோம், ஆஸ்திரேலியா சொன்னோம், ஜப்பான், சைனா சொன்னோம். இதெல்லாம் ஏஷியா அது பெசிஃபிக் ரீஜன் போகுது. நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கா வந்தாலும் ஆன்செஸ்டர்ஸ் வழிபாடு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிரமிட், ஈஜிப்ட். நீங்கள் மிடில் ஈஸ்ட் அப்படின்னா ஈஜிப்ட். நீங்கள் ஒரு கண்ட்ரி பேராக சொல்ல வேணாம், அந்த சிவிலைசேஷன் சொல்லலாம். ஈஜிப்டில் கேட்கணுமா, அவனுக்கு 2000-3000 வருஷம் அழியாத மாதிரி அந்த பிரமிட்ன்றது பெரிய மேடு தான் அவங்க பிரமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மூதாதையர்கள் நம்மளாவது ஃபோட்டோ வச்சு வழிபடுறதுக்கே நம்ம அமாவாசை காக்கா வைக்கணும்னா எனக்கு பசிக்குதேன்னு யோசிக்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராஜா இறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராஜா யூஸ் பண்ண எல்லாத்தையும் எடுத்து போய் அந்த பிரமிடில் வச்சுருவாங்க. இது ராஜாவுக்கு மட்டும் இல்லை. நான் துபாயில் ஒர்க் பண்ணி என் ஈஜிப்தியன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்கவுங்க குடும்பத்துலேயும் அவங்கவுங்களால அந்த பெரியவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அப்படி வழிபடுறாங்க. ரொம்ப டீப்பாக வழிபடுவாங்க. ஆஃப்ரிக்காவில் அந்த வழிபாடு இருக்குது. ரொம்ப தூர தேசம்னா நீங்கள் அமெரிக்கா சொல்லலாம், தூரம்லாம். அங்கேயும்
நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவ்வளோ பக்தியாக கும்பிடுவாங்க. நான் யூஎஸ் போயிருந்தப்போ நான் ஒரு இடம் போயிருந்தேன், மவுண்ட் சாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எப்படி கைலாய மலையோ அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு மவுண்ட் சாஸ்தான்றது. இவங்க ரெட் இந்தியன்ஸ், அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு வந்து அந்த மலை வந்து ரொம்ப புனிதமான மலை. ஸோ வருஷம் அவங்க அங்கே வந்து கும்பிடுவாங்க. அவங்க அங்கே வரும்போது அந்த கவர்மெண்ட்டே ஒரு வேலி மாரி போட்டுரும், வேற யாரும் உள்ள என்டர் ஆகக்கூடாது, அவங்க மட்டும் ஒரு 10 நாள் திருவிழா மாதிரி வழிபடுவாங்க. என்னோட என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க என்ன உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்க்கும்போதும் அவங்களும் மூதாதையர்கள் ஃபோட்டோ வச்சு வழிபட மாட்டாங்க. பட் அவங்க வந்து இந்த ஈகிளோடைய ஃபெதர்ஸ் இருக்கும், அது அவங்க தூபம் அதிகமாக போடுவாங்க. அது ஷாமானிக் ப்ராக்டிஸ்லாம் அது வரும். அவங்க வந்து அந்த ஸ்பிரிட் அப்படின்வாங்க, ஏஸ் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. மூதாதையர்கள் அப்படி வழிபடுவாங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். நீங்கள் சவுத் அமெரிக்கா வந்தீங்கனாலும் இந்த பிரேசில் இந்த சைடும் மோஸ்ட்லி நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட தான். ஸோ நீங்கள் ஓல்டு சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், மெசோபோட்டோமியா, இதெல்லாம் தான் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ஸ். இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது இருக்குது. சரிங்களா? அதனால் இது இந்தியா. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நான் இங்கே ஜப்பான் போயிருந்தப்போ எனக்கு நான் ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தேன், அது இந்தியன் மாடல். அது வந்து அறுந்துருச்சு. தெற்கலான போகும்போது பார்க்கும்போது ஜப்பான் கடைகளில் அவங்களுக்கு தெரியல இது இந்தியன் கடை இருக்குமா தேடினா, ஜப்பான் வந்து டைமண்ட் ஸ்ட்ரீட்டோ கோல்டு ஸ்ட்ரீட்டோ அது பேர். அதில் 20 கடை இருக்குன்னா 20ல் 18 கடை இந்தியன் கடை தான். அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக யாருன்னு பார்த்தா குஜராத்லேருந்து வந்த பட்டேல்ஸ் அவங்க. நான் உள்ளே போயிட்டு பிறகும் நல்லா நான் ஏற்கனவே குஜராத்லாம் போனதுனால சின்ன வேர்ட்ஸ் தெரியும், பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே பெருங்கோடீஸ்வரர்கள், அதாவது ஜப்பானுடைய மெயின் கோல்டு டைமண்ட் மார்க்கெட்டில் அவங்க கடை தான் இருக்குது. ஆனால் அவங்களோட எல்லா கடையிலும் அவங்க குலதெய்வம் போட்டு வந்து அவங்க எல்லாரோடைய கடையிலும் நான் கேட்பேன், இந்த சாமி பேர் என்ன, அவங்க நீ எதுக்கு இதில் கேட்குற, அசல் எனக்கு இது கார்பரேட் ஒர்க் பண்ணுறேன், பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இதில் இன்ட்ரெஸ்ட். ஒரு நம்ம ராஜ்புட்லாம் படிக்கிறோம்ல, ராஜ்புட் கிங்ஸ், ராணா பிரதாப்லாம் சொல்லுவோம், அவங்கள எல்லாரும் அவங்க வழிபடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த சாமி வந்து இங்கே நிற்கிதுன்னா நமக்காக ஒரு காலத்தில் உயிர் விட்டவங்க, அந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக உயிர் விட்டாங்க, அவங்க சாமியா இருக்காங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவிலையும் அந்த ராஜாக்கள், பத்மாவதி படம் வந்தது, ஆனால் அந்த அம்மா உயிர் விட்டாங்க, அந்த அம்மா சாமி. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஏன்னா அந்த எங்கள் சாமி அதுன்ட்டு. அந்த மாதிரி அந்த ஃபோட்டோலாம் அவங்க கடையில் இருக்கும். இங்கே வந்து எவ்வளோ, ஏன்னா என்னுடைய நேரம் என்னென்னா தரையில் படுத்தும் தூங்கியிருக்கேன் சாமியார்களோட, பெரும் பணக்காரர்களோட வீட்லேயும் போயிட்டு அவங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் 2 பேருக்கும் காமன் என்னன்னா எல்லாருமே அவங்க மூதாதையரை கும்பிடுவாங்க. பெரும் பணக்காரர்களா இருந்தா கூட வெளிநாட்டுக்கு போனா கூட நம்ம நாட்டிலேயே வெளிநாட்டுக்கு போனா கூட நம்மளோட குலதெய்வம் நம்ம கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு, அதனால தான் அவங்க வளர்ந்துக்கிட்டே போறாங்க. ஏன்னா இது எனக்கு ஒருத்தர் சொன்னது, சார் சைனா எனக்கு அது பளீர்னு மண்டையில ஏறிச்சு எனக்கு. சைனாக்காரங்க அவங்க மூதாதையர்கள் அப்படி வணங்குவாங்க சார், அதனால தான் சார் நல்லா இருக்கானுங்க, நம்ம தான் சார் மறந்துட்டோம் அப்படின்னுவார். அதனால் குலதெய்வ வழிபாடுன்றது நமக்குள்ளே மட்டும் இருக்குது, இது ஒரு மூட நம்பிக்கை, நம்ம மூட நம்பிக்கை உள்ள அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகம் முழுக்க எல்லா சைனீஸ்காரங்களும் வழிபடுறாங்க, கும்பிடுறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. பெரும்பணக்காரர்களா இவங்க அவங்கன்னு பேர் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் தேடி பாருங்கள், உங்கள் ஊரில் இருக்க பெரும்பணக்காரை போய் பாருங்கள், எல்லாருமே அவங்க மூதாதையரை கும்பிடுவாங்க. கும்பிட வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம். ஸோ இப்போ இந்த குலதெய்வமே எதுக்கு அப்படின்னா, இதில் நிறைய லாஜிக்ஸ் வே இருக்குது. ஒன்று வந்து அந்த டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, இப்போ அப்பா நம்மளை நல்லா அடிப்பார், நம்ம வளர்ந்துட்ட பிறகு ஒரு இடத்துல நம்ம கேள்வி கேட்போம், என்னை ஏன் இப்படி அடிக்கிற, அவர் சொல்ல நான் இந்த தப்பு செஞ்சேன் அதை நீ செய்யாதன்னு. ஏன்னா அந்த டிஎன்ஏ அவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு 10-12 வயசில் சேட்டை பண்ணியிருப்பீங்க படிக்காமல், அதை தான் அவரும் பண்ணியிருப்பாங்க. அவரும் புதுசாக ஒன்றும் இல்லை, அவர் பையன் என்னன்னா நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு இப்படி கஷ்டப்படுற, நீ பண்ணாதன்ற. கண்டிப்பாக என்னன்னா நான் என்னுடைய தம்பிங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், சித்தப்பா பசங்க இவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், என்னன்னா நீ ஜெயிக்கணுமா ஒன்றே ஒன்று தான், உங்கள் அப்பா பண்ண தப்ப நீ பண்ணாத, அவ்வளோதான். நீ அதை உங்க அப்பா சரியா பண்ணதை நீ ஃபாலோ பண்ணு, அதோட சேர்த்து உங்க அப்பா தப்பு பண்ணதை நீ பண்ணாத, இதை கரெக்ஷன் பண்ணாலும் நீங்க ஜெயிச்சிடலாம். உங்களை டிஎன்ஏ பேட்டர்ன் நீங்க கொண்டு வரணும். நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம ஜாதகமே சொல்லுவாங்க டிஎன்ஏலாம் இல்லை, குலதெய்வம்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அந்த குலதெய்வம் கும்பிடுற வீட்டில் பாருங்க, அந்த குலதெய்வம் ஃபேஸ் கட்லேயே வரும். நிறைய பேர் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட முகசாயல் நிறைய பேருக்கு வரும். நீங்க ஒன்றும் இல்லை, இந்த கருப்பு சாமி குறியாடுறவங்கலாம் பாருங்க, அந்த
நல்லா சொல்கிற இடத்துல எல்லாம். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல தப்பாக சொல்றது, சில இடத்துல அந்த வசூலுக்கு என்னென்னமோ நடக்குது. ஆனால் சில பேர் ஆத்மார்த்தமாக சொல்லுவாங்களா, அவங்கள பாருங்களேன், அந்த அந்த கருப்பசாமி சிலைக்கும் அவருக்கும் வித்தியாசமே தெரியாது. ரெண்டு பேரும் அதே மீசை, அதே மாதிரி கண்ணு அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். நீங்கள் கருப்பசாமிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த தெய்வ வழிபாடும் பாருங்கள், அந்த தெய்வத்தை கும்பிடும் போது அதே மாதிரி வரும். அதே மாதிரி முருகரை கும்பிடுறவங்க வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீடமோ விசாக நட்சத்திரத்தில் யாருன்னா குழந்தைங்க இருக்கும். நீங்கள் பெருமாள் கும்பிடுற வீட்டுங்களில் பாருங்கள், திருவோணத்தில் பெருமாளுடைய நட்சத்திரத்தில் இருக்கும். அந்த டிஎன்ஏ அப்படியே வரும். நீங்கள் ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு சேட்டை பண்ணுது, அது எப்படி போகும், எப்படி மைண்டு இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஹஸ்பண்டோடைய தங்கச்சியை பார்க்கணும், அதாவது உங்கள் நாத்தனாரை பார்க்கணும், இல்லை அந்த குழந்தையோடைய அத்தையை பார்க்கணும். அந்த அத்தை பேட்டர்ன் அப்படியே வரும் லைட்டாக. அந்த கேரக்டரும் சரி, லைஃப் ஸ்டைலும் சரி, அப்படியே வரும். இதுதான் டிஎன்ஏ, நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. ஸோ இந்த குலதெய்வ வழிபாடும் இதை நோக்கி தான். நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல, அது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணும்போது அங்கே எல்லா சொந்தக்காரங்களும் வரும்போது அந்த பிரச்சனையை சொல்லும்போது அவங்க என்ன ஃபேஸ் பண்ண, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்கள் அத்தையை பார்த்தீங்கன்னா அந்த அத்தை அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வரும்போது இது எனக்கு நடந்த சின்ன வயசில் இதை பண்ண இது சரியாச்சு. அதுக்காக தான் குலதெய்வம். அதுக்காக தான். ஸோ குலதெய்வம்ன்றது அந்த டிஎன்ஏவே ஒன்று சேர்த்து பிரச்சனையை சரி பண்ணுறது தான் குலதெய்வம். கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் வழிபாடலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக சார், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, வாழ்க்கை.